அப்பாவின் பெயரையோ அல்லது அப்பாவின் காஸ்டையோ பள்ளி ரெக்கார்ட்ல இருந்து நீக்க முடியுமா? இது ஒரு லேட்டஸ்ட் பாம்பே ஹைகோர்ட்டோட தீர்ப்பு. ஒரு அம்மா பெண் குழந்தைய வச்சுட்டு 12 வருஷமா அந்த குழந்தையோட அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்பா அந்த குழந்தைய புறக்கணிச்சிருக்காரு. வாழ்வாதாரத்துக்கு எந்த உதவியுமே அவங்க செய்யல. அதனால அம்மா ஸ்கூல்ல போய் ரெக்கார்ட்ஸ்ல அப்பா பேருக்கு பதிலாக தன்னுடைய பேரை போடணும் அப்படின்னு சொல்லியும், அப்பாவுடைய காஸ்ட் வேண்டாம் தன்னுடைய காஸ்ட் தான் குழந்தையுடைய காஸ்ட்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் அதை மறுத்துடுது. உடனே அவங்க நீதிமன்றத்தை அணுகுறாங்க. கீழமை நீதிமன்றத்துல அதை மறுத்துறாங்க. மனைவி ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க, குழந்தையோட லிவிங் ஐடென்டிட்டி, டிக்னிட்டி, வெல்ஃபேர் மட்டும்தான் பார்க்கணும். இந்த வழக்குல அப்பா குழந்தைக்காக எதுவுமே செய்யல, அம்மா தான் அந்த குழந்தைய வளர்த்திருக்காங்க. அதனால அம்மாவுடைய பேரையும் அம்மாவுடைய காஸ்டையும் கண்டிப்பா ஸ்கூல்ல மாத்தி கொடுக்கணும், அம்மா பேருக்கு தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுடுது. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தாராளமாக தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.